ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த சாரீக்கு நம்ம என்ன டிசைனில் ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஃபுல் பிங்க் கலர் சாரியில் ஃபுல்லாக ஜரி ஒர்க் வந்திருக்கு. இல்லை டபுள் ஷேடில் பார்த்திங்கன்னா பீகாக் க்ரீன் வந்திருக்கு. இந்த சாரியில் இருக்க டிசைனை தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஹைலைட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சாரீ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுதான் ஃபுல் சாரீ. இது பார்த்திங்கன்னா பார்டர் ஒர்க்கு, ரெண்டு சைடுமே சேம் இதே பார்டர் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே சேம் பார்டர் ஒர்க்கு. பார்டரில் கொடி, லீஃபு, ஒரு திலகம் ஷேப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டருடைய சைஸ் பார்த்திங்கன்னா 5 இன்ச் இருக்குது. ரெண்டு சைடுமே 5 இன்ச் பார்டர் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லுமே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மேங்கோ டிசைன் வர மாதிரி கொடுத்துட்டு கொடி கொடியாக லீஃப் போட்டுட்டு அந்த லீஃபில் ஒரு ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் சாரீ ஃபுல்லுமே டிசைன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாரியுடைய பல்லு. இதுதான் சாரியுடைய பல்லு. பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல்லாக பிங்க் கலரில் ஜரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பல்லுவில் வர ஃப்ளவரையும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளவரை எடுத்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஜரி இருக்கிறதுனால ஃப்ளவர் சரியாக தெரியல. இது ஃபுல் ஃப்ளவரையும் சாரீ ஃபுல்லாக வந்து அந்த மேங்கோ டிசைனையும் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பார்டரில் இருக்க அந்த மோட்டிஃபையும் நம்ம ப்ளவுஸில் கொண்டு வந்திருக்கோம். பார்டரில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளவர் வர மாதிரி குட்டி குட்டியாக ட்ராப்ஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த கொடி மாதிரி வந்துட்டு வளைஞ்சி வந்துட்டு அதில் பார்த்திங்கன்னா அங்கங்கே லீஃப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிசைனை வச்சு தான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். சாரியில் இருக்க இப்போ இந்த டிசைனெல்லாம் நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்து தான் நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். இல்லை பார்த்திங்கன்னா நெக் லைன்னு சொல்லிட்டு 1.5 இன்ச்சுக்கு பார்டர் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கோம். நல்லா ஹெவியான ஒர்க்கு. ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸு. ஃபுல்லாக என்னென்ன மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 3 லைன் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம். ஜரி ஒர்க் கொடுத்து முடிச்சுட்டு நம்பர் 3 mm பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து திரும்பவும் 3 mm பீட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அடுத்த லைன் பார்த்திங்கன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நம்பர் 4 mm பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு திரும்பவும் 3 mm பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 mm பீட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் திரும்பவும் 3 mm பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட் லைனாக பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடும் நம்பர் 4 mm பீட்ஸும் வச்சு அரும்பாக டிசைன் பண்ணியிருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா நெக் லைனு. இந்த பார்டர் ஒர்க்குடைய வீடியோ பார்த்திங்கன்னா இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பார்டர் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம சாரியில் இருந்த இந்த மேங்கோ டிசைனை இந்த ப்ளவுஸில் கொண்டு வந்திருக்கோம். பீகாக் க்ரீன் இந்த சாரியில் வர்றதுனால இங்கே க்ரீன் கலர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். க்ரீன் கலர் ஸ்டோன் திலகம் ஷேப்பில் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு 3 mm பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 4 mm பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் கொடுத்து திரும்பவும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த மேங்கோ டிசைனை நம்ம முடிச்சிட்டோம். சைட் க்ரீன் கலரை ப்ளவுஸில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மேங்கோ ஷேப் முடிச்சுட்டு ஒரு லைன் க்ரீன் கலர் த்ரெட்டு சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மேங்கோ டிசைனை நம்ம சாரியில் இருந்த இந்த மேங்கோ டிசைனை பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் கொண்டு வந்துட்டோம். இந்த மேங்கோ டிசைனை முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கொடி மாதிரி போட்டுட்டு இந்த கொடி டிசைனை சுற்றி ட்ராப் ஷேப்பில் லீஃப் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுமே வந்து ட்ராப் ஷேப்பில் பீட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மேங்கோவிலேருந்து ஒரு லைன் சுகர் பீட் கொண்டு வந்து நம்ம வளைவாக ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு கொடி டிசைன் மாதிரி கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப் பீட்ஸை வச்சு நம்ம அங்கங்கே ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த சுற்றி அவுட்லைனுக்கு பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த குட்டி குட்டி ஃப்ளவரை தான் நம்ம இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா சக்கரி வச்சுட்டு அது மேலே இந்த ஜர்கான் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணியிருக்கோம்.
அந்த பார்டரில் வந்த ஃப்ளவரும் வந்துருச்சு. நம்ம பல்லுவில் பார்த்த இந்த ஃப்ளவரை தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் சென்டரில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃப்ளவரை பார்த்திங்கன்னா சுற்றியுமே சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்து நம்ம லோடிங் ஸ்டிச்சில் இந்த ஃப்ளவரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சாரியில் க்ரீன் கலர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக இந்த ப்ளவுஸ்லேயுமே க்ரீன் கலர் கொண்டு வந்திருக்கோம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு 3mm பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றியுமே ஒரு சுகர் பீடால் அவுட்லைன் கொடுத்துட்டோம். அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே லோடிங் கொடுத்து சுகர் பீடை லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளவரை சுற்றி பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்பில் நம்ம மேங்கோவை சுற்றி இங்கே ட்ராப் ஷேப் பீட்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் ஷேப் குந்தன் கொடுத்துருக்கோம். கோல்டு கலர் குந்தன் தான் கொடுத்துருக்கோம். இதை சுற்றி கொடி மாதிரி கொடுத்துட்டு சுகர் பீடில் அதில் அங்கங்கே ஒரு ஸ்டோன் கொடுத்து அதை லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு சுற்றி அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஜர்தோசி வச்சு கொடுத்துருக்கோம். குட்டி குட்டி குந்தன் ஸ்டோனை வச்சு க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோனை ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீடில் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கோம். க்ரீன் கலர் சாரியில் அதிகமாக வர்றதுனால நமக்கு எங்கெல்லாம் க்ரீன் கலர் கொடுக்க முடியுதோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளவரை சுற்றியுமே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். வீடியோவில் பார்க்குறதுக்கு கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஃபுல்லாக டார்க் பாட்டில் க்ரீன் தான் கொடுத்துருக்கிறது. ஃபுல்லாக டிசைன் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கேப் அதிகமாக வருதோ அங்கே ஃப்ளவர் போட முடியாத இடத்துல வெறுமனே கொடி மட்டும் போட்டாச்சு. ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு கேப் ஃபுல்லுமே ஜரியை வச்சு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்தாச்சு. ஏன்னா சாரியில் ஜரி ஒர்க் அதிகமாக வர்றதுனால வாட்டர் ஃபில்லிங் ஒர்க் கொடுத்தோம். இந்த சைடு ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கோம், சென்டரில் ஒரு ஃப்ளவர், திரும்ப இந்த சைடு ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு இந்த 3 ஃப்ளவருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு மேங்கோ டிசைன், அதே மாதிரி இந்த ஃப்ளவர் 2 ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு மேங்கோ டிசைன் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைனுமே பார்க்கலாம். ஃபுல்லாக ஹெவியாக வாட்டர் ஃபில்லிங் கொடுத்தாச்சு ஜரி வச்சு. இதுதான் வந்து ஃபுல் ப்ளவுஸு. ஸ்லீவ்லேயுமே சேம் அதே ஒர்க்கு தான் கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு பார்டர் ஒர்க் கொடுத்துட்டு ஒரு 3mm பீட்ஸும் ஒரு ஸ்டோன் செயின் ஒரு 3mm பீட்ஸ் வச்சு பார்டர் ஒர்க் கொடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மாதிரி கொண்டு வந்துட்டு 2 சைடும் ஆப்போசிட் சைடு 2துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கீத்தாக இருக்கிற மாதிரி, அதாவது சூரியன் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஸ்லீவில் சென்டரில் ஒரே ஒரு மேங்கோ டிசைன் வர மாதிரியும் 3 ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வர மாதிரி நம்ம பேக் நெக்கில் எப்படி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி 3 ஃப்ளவர் வர மாதிரி இந்த சைடில் ஒரு ஃப்ளவர், சென்டரில் ஒரு ஃப்ளவர், இந்த சைடில் ஒரு ஃப்ளவர் வர மாதிரி ஃப்ளவர் கொடுத்துட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன் கொடுத்துருக்கோம். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் 2 இடத்துல வந்து நம்ம ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு ஸ்லீவ் எண்டுலேயும் கொடுத்துருக்கோம், இந்த பார்டர் ஒர்க்லேயும் கொடுத்துருக்கோம். இப்படி நல்லா ஹெவியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்குமே வந்து க்ரீன் கலரில் தான் நம்ம ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா க்ரீன் கலர் சாரியில் நிறையா வர்றதுனால எந்த அளவுக்கு நம்ம க்ரீன் கலர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் கீழேருந்து ஃபுல்லாக ஹெவியான ஒர்க்கு. இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் திலகம் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். மேங்கோ கொடுத்துட்டு அந்த சாரியில் வந்த ஃப்ளவரு, திரும்ப இந்த சைடு ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஹெவியான டிசைன். ஃப்ரண்ட் நெக்குமே சேம் அதே தான். இந்த 1.5 இன்ச்சுக்கு பார்டர் ஒர்க் கொடுத்துட்டு நம்ம அங்கே எங்கே பேக் நெக் என்ன டிசைன் பண்ணமோ சேம் அதே தான் ஃப்ரண்ட் நெக்கில் இது வரைக்கும் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதை மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு DM பண்ணுங்கள்.